கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரம்ல முப்பெரும் விழா நடந்து முடிஞ்சிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இந்த விழா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த விழால என்ன நடந்தது, அங்க இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன, அதெல்லாம் பேசுறதுக்காக பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கத்தின் உறுப்பினர்களில் ஒருவரும் வரலாற்று எழுத்தாளருமான டி.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், முப்பெரும் விழால 3 விழாக்கள் மையமா வச்சு இந்த விழா நடந்தது. இந்த விழாக்கு நீங்க எப்போ கங்கை கொண்ட சோழபுரம் போனீங்க? உங்களுக்கான பொறுப்பு என்ன? என்னென்ன வேலைகள் அங்க நடந்தது சார்? அதாவது இந்த முப்பெரும் விழா நடத்துவது என்பது கொஞ்ச நாள்களுக்கு முன்னாலேயே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. மத்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் பலர் இணைந்து தீர்மானித்த விஷயம் இது. ஆனால் இது எந்த திருநாளில் நடத்துவது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆடி திருவாதிரை அது ஒரு முக்கியமான கொண்டாட்டம். பேரரசர் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் வருகிறது. அதனால அது. ரெண்டாவது, இந்த வருஷம் 1025 அவர் தென்கிழக்கு ஆசியாவில் போய் படையெடுத்து ஸ்ரீவிஜய பேரரசை வெற்றி கொண்ட ஒரு வருஷம். அதனுடைய 1000 வருஷம் இந்த வருஷத்துல, அதாவது 2025 பூர்த்தி ஆகிறது. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு மைல்கல், அதையும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு யோசிச்சோம். அதற்கு பிறகு மூன்றாவதாக இந்த கங்கை கொண்ட சோழபுரமுடைய கோவிலுடைய கட்டுமானம் ஆரம்பித்தது. ஸோ இந்த மூன்றையும் இணைத்து கொண்டாடுவது, அது ஒரு அந்த வருஷம் முழுவதும் மற்ற இரண்டை கொண்டாடினாலும் ஆடி திருவாதிரை வருவதால் ஆடி மாதத்திலேயே கொண்டாடுவது இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் என்பதாலே இதை தீர்மானித்தோம். அதற்கு பிறகு மற்ற நடைமுறைகள் எல்லாம் நடந்தன. ஸோ அதுல எந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம் இருக்க வேண்டும், மேடையிலே பேசி அங்கே முக்கியமான நாணயம் வெளியிடுதல் போன்ற நிகழ்வுகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகு அங்கே வருகின்ற மக்களுக்கு நம்மளுடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு கண்காட்சியை வைக்கலாம் என்று முடிவு செய்து, அதற்கு எந்த மாதிரியான கண்காட்சி அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய சோழர்கள் சைவ சமயத்தை பெரும்பாலும் சார்ந்திருந்தவர்கள். அதனால சைவ சித்தாந்தத்தை பற்றிய ஒரு கண்காட்சியும், அதே போல அதன் சைவத்தை சோழர்களுடன் இணைக்கும் அவர்களது கோவில்களில் உள்ள நுண்கணைகள், சிற்பங்கள், அதை பற்றியே மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கண்காட்சியை வைத்தோம். அதன் பிறகு கோயிலில் போய் பாரத பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்வார்கள். அதற்கு பின் இந்த கொண்டாட்டங்கள் மேடையில் நடக்கும். இதுதான் தீர்மானித்தது. அந்த வகையிலே கடந்த ஒரு வாரமாக அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து இந்த பெரும் கொண்டாட்டத்திலே ஒரு சிறு பங்கு என்னுடையதாக இருந்தது. முக்கியமாக அந்த கண்காட்சியினுடைய அந்த என்னென்ன அங்க வைக்கலாம் என்பதை பற்றி கலந்தாலோசித்து இந்திய தொல்லியல் துறையோடு இணைந்து அந்த இடத்துல அதை நாம பண்ணினோம். மக்கள் எப்படி இந்த விழாவை பார்த்தாங்க? அங்க எப்படி ஒரு மாதிரி திருவிழா கோலமா இருந்ததா? என்ன மாதிரியான வரவேற்பு மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சது? இதுக்கு முன்னால நான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பல தடவை போயிருக்கிறேன். அங்க கூட்டங்கள் இருக்கும், வருவாங்க. ஒரு சுற்றுலா தலமாக பல்வேறு அந்த பக்கம் செல்கின்ற மக்கள் போய் அதை பார்ப்பது நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த தடவை நான் பார்த்தது அதிலிருந்து கிட்டத்தட்ட பல மடங்கு அதிகமான ஒரு கூட்டம். ஆடி திருவாதிரை திருநாள்ல வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆடி திருவாதிரையோடு சேர்ந்து அடுத்த 4 நாட்களுக்கும் கூட்டம் கூட்டமாக இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்பது ஒரு பெரும் ஆச்சரியம். அதாவது நம்முடைய மத்திய கலாச்சார அமைச்சகம் 23ஆம் தேதி இந்த ஆடி திருவாதிரையோடு இந்த கொண்டாட்டங்களை தொடங்கி 27ஆம் தேதி அதனுடைய நிறைவு நாள் விழாவுக்கு பாரத பிரதமர் அவர்களை அழைப்பது அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. 23ஆம் தேதி ஆரம்பித்ததிலிருந்து தினமும் கலை நிகழ்ச்சிகள், அவர்கள் இந்த தென்னிந்திய பண்பாட்டு மையத்தினுடைய துணையால இந்த கலை நிகழ்ச்சிகள் அங்க நடத்திட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாள் மாலையில். அதை தவிர அந்த கண்காட்சியும் 23ஆம் தேதி தொடங்கி தினம் மாலையில் மக்களுக்காக திறந்து விடப்பட்டிருந்தது. ஸோ இந்த 5 நாட்கள் கூட்டம் இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கலை நிகழ்ச்சிகள்ல நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம அந்த கோயில் வளாகத்தினுடைய ஒரு பகுதியில் அந்த புல்வெளியில் நடந்ததுல கிட்டத்தட்ட 1000-2000 பேர் தினமும் குறைந்தபட்சம் வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி கண்காட்சி அரங்கிற்கும் தொடர்ந்து மக்கள் அங்கிருந்து அந்த பேனல்ஸ், ஒவ்வொரு நிகழ்வு, சிற்பங்கள், அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த மாதிரிகள், தஞ்சை பெரிய கோயிலுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை பற்றி ஒரு மாதிரி வைத்திருந்தோம்.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்து இந்த மாதிரியான வரலாற்று நிகழ்வுகள் நம்ம இடத்துல நடந்திருக்குது. பல விஷயங்கள் புதிதாக தெரிந்து கொண்டோம் அப்படின்றது தான் அவங்க சொன்னாங்க. நான் போய் அவங்கள்ட்ட பேசினேன். என்ன மாதிரியான இந்த விஷயங்கள் உங்களுக்கு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு? இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றத சாதாரணமாக கேட்டபோது ரொம்ப ஆச்சரியமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கே பல விஷயங்கள் புதுசா இருக்கு. உதாரணமாக இந்த சண்டேச அனுகிரகமூர்த்தியை ராஜேந்திர சோழனுடைய முடிசூட்டு விழான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சண்டேச நாயனார் அப்படின்றதே எங்களுக்கு இங்கேதான் தெரியும். நானும் இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஸோ இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அவர்கள் அந்த இடத்துல பார்த்து வழக்கம் போல இந்த புகைப்படம் எடுப்பது, செல்ஃபி எடுத்துக்கொள்வது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளவு கூட்டம் ஒரே நாள்ல இருந்தது ஆச்சரியகரமான விஷயம். நிறைவு நாளை பத்தி சொல்லவே வேண்டாம். அந்த இடம் பூராமே மக்களால் நிரம்பி வழிந்தது. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த ஒரு இடம் ஒரு காலத்துல தென்னகத்தினுடைய தலைநகர்னு கூட சொல்லலாம். அவ்வளவு பெரிய இடமாக இருந்தது. சோழர்களுடைய தலைநகராகவே ஒரு 250 ஆண்டுகள் இருந்த இடம் அது. ஸோ அந்த இடத்துக்கு பின்னால் முக்கியத்துவம் குறைந்து போய் ஏதோ ஒரு மானுமெண்டாக ஒரு கோயில் ஏதோ ஒரு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. அதற்கு பிறகு யுனெஸ்கோ அங்கீகாரம்லாம் கிடைத்தாலும் அந்த இடத்திற்கு இவ்வளவு வெளிச்சம் இப்ப வந்திருக்கு அப்படின்றத பத்தி அங்குள்ள மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இருப்பது நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். இந்த விழால பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கிடைச்சதுன்னே சொல்லலாம். அவர் அந்த கண்காட்சியை பார்வையிட்ட போது நீங்களும் அவரோட இருந்தீங்க. அவர் ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாரா? அந்த கண்காட்சி பத்தி பகிர்ந்துகிட்டாரா? அவருக்கு என்ன அந்த கண்காட்சி புரிதல் ஏற்பட்டது அப்படின்றது உங்களால ஏதாவது உணர முடிஞ்சதா? அந்த கண்காட்சியினுடைய ஆரம்ப அந்த பேனல்ஸ்ல இருந்து அவர் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தார். அங்கங்கே அவருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டார். குறிப்பாக அந்த சோழர் கால அந்த வெண்கல சிற்பங்கள், அதாவது சோழா பிரான்சஸ் சொல்லுவோம். அது பஞ்சலோக விக்கிரகங்கள் தான். அதனுடைய சில சந்திரசேகரர், பார்வதி, நடராஜருடைய அற்புதமான ஒரு விக்கிரகம் இதெல்லாம் அங்க வைத்திருந்ததும். ஸோ அதையெல்லாம் பார்த்து வியந்து போனார். இவ்வளவு அழகாக அந்த இதெல்லாம் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு. அதற்கு பிறகு தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய விமானம், அதனுடைய அந்த தத்துவம் என்ன அப்படின்றத பத்தி சொன்னோம். இதையெல்லாம் ரொம்ப கேட்டு தெரிந்தார். அதற்கு பிறகு தென்கிழக்கு ஆசியாவின் மீது ராஜேந்திர சோழர் படையெடுத்தது எப்படி அப்படின்றத பத்தி, எந்தெந்த இடங்கள் அதை பற்றி ஒரு பதாகை வைத்திருந்தோம், அதை பார்த்தார். குறிப்பாக ராஜராஜனும் சரி ராஜேந்திரனும் சரி மாலத்தீவுகளை வெற்றி பெற்று வந்தார் அப்படின்றதையும் கேட்டுட்டு, அவர் ஏன்னா அப்பதான் மாலத்தீவுல இருந்து தான் வந்தார் அதுக்கு முதல் நாள்ல. ஸோ அதனால அவருக்கு அது ரிலேட் பண்றதுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. ஸோ இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டார். அதனாலதான் அவருக்கு இந்த கண்காட்சியினுடைய ஒரு தாக்கம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த உரையிலும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு வரக்கூடிய முதல் பிரதமர் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் இருந்தது. ஸோ ஒரு பிரதமர் அந்த கோயிலுக்கு வந்ததாகட்டும், அந்த கோயில் பற்றி புகழ் பேசினதாகட்டும், இந்திய அளவில் அந்த கோயிலுக்கு ஒரு கவனம் சேர்த்ததாகட்டும், சோழ பேரரசர்களுடைய வரலாறும் புகழும் பற்றி அவர் தேசம் முழுக்க ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சோழ பேரரசர்களுக்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்றத ஒரு அறிவிப்பாகவே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. கலாச்சார ரீதியாக பிரதமரின் இந்த வருகையும் இந்த விழா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் கொண்டாடப்பட்டதும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததை நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய தென்னகத்தில் உள்ள அரசர்களை பற்றி இந்தியா முழுவதும் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. நாம வரலாற்று புத்தகத்துல வடக்கில் இருந்த அரசர்களை பத்தி பார்த்தாலும் அது பெரும்பாலும் முகலாய அரசர்களை பத்தி பார்த்திருப்போம். அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியை பத்தி பார்த்திருப்போம். அதற்கு முன்னால் வந்த அரசுகள் பார்த்தா மௌரியர், குத்த பேரரசு அந்த மாதிரி பார்த்திருப்போம். ஸோ அந்த அளவிற்கு இங்கே உள்ள அரசுகள், சேர சோழ பாண்டியர்களா இருக்கட்டும், சாளுக்கியர்களா இருக்கட்டும், இவர்களை பற்றி இந்தியா முழுவதும் எப்படி தெரிந்திருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. சோழர்களை பத்தி ஓரளவுக்கு அனைவரும் தெரிந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு வருகையின் மூலம் பல பேர், நானே இணையத்துல சமூக ஊடகங்கள்ல பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்க நடக்குது அப்படின்றத பத்தி பல பேர் கவனிச்சாங்க. பல பேர் சோழர்கள் யார் அப்படின்றத பத்தி தேடக்கூட ஆரம்பித்தார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஒரு அரசு, ஒரு பெரிய அரசாக பல நூற்றாண்டுகள் இங்கே ஆட்சி செய்து அவர்கள் வடக்கே போய் வெற்றி பெற்று, எப்படி சமுத்திரகுப்தர் தெற்கே திக்விஜயம் செய்து பல அரசர்களை வென்றாரோ, அதே மாதிரி ராஜேந்திர சோழன் வடக்கிலே பால அரசர்கள், வங்காளத்தினுடைய ஒரு பகுதியை ஆண்ட பால அரசர்களை வென்று அங்கிருந்து கங்கையை கொண்டு இங்கே ஒரு சிவபெருமானுக்கு கோவில் கட்டி அதற்கு அபிஷேகம் எல்லாம் செய்தான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்.
அதைவிட மிகப்பெரிய விஷயம், இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள ஸ்ரீவிஜய பேரரசுக்கு போய் நம்முடைய வர்த்தகத்தை வந்து அவர்கள் தொடர்ந்து தடுத்து கொண்டே வந்தார்கள் அப்படின்ற காரணத்தினால அவர்கள் மீது போர் தொடுத்து, அப்படி போர் தொடுத்தாலும் வந்து அந்த இடத்தை கைப்பற்றி ஆட்சி செய்யணும்னு இல்லாம அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 13 துறைமுக நகரங்கள் மீது அவருடைய படை தாக்குதல் நடத்தியது. அதனால வந்து இந்த வர்த்தக ரீதியான சிக்கல்கள் நீங்கி இந்திய வர்த்தக குழுமங்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருந்த ஐநூற்றுவர், நானாதேசிகர் போன்ற வர்த்தக குழுமங்கள் தடையில்லா வர்த்தகம் சைனா வரைக்கும் போய் அந்த வர்த்தகம் பண்றதுக்கு இந்த ஒரு போர் வந்து மிக முக்கியமான பங்கு வகித்தது. அவ்வளவு தூரம் அந்த காலத்திலேயே வந்து அவர் யோசிச்சு எந்தவித கவலையும் இல்லாமல் தன்னுடைய கடற்படையை அனுப்பியிருக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் நமக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்தியா முழுவதும் இப்ப பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நம்முடைய சோழர்களுடைய வீரம், அவர்கள் செய்த மற்ற நிர்வாக விஷயங்கள், குறிப்பாக பிரதமர் அவர்கள் உரையில் குறிப்பிட்டது போல இந்த குடவோலை முறை, அந்த கிராம ரீதியான ஒரு ஜனநாயக ரீதியான அரசை கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டிலேயே வந்து மிக தெளிவாக செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் சோழர்கள். அவர்களுடைய நீர்ப்பாசனத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். பெரிய அணைகளை கட்டியிருக்கிறார்கள், பெரும் பெரும் ஏரிகளை வெட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் சென்னைக்கு குடிநீர் தந்திருக்கக்கூடிய வீராணம் ஏரியை வந்து ராஜாதித்த சோழர் தான் வந்து வெட்டினார். ஸோ இந்த மாதிரியான பல வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். வெறும் போர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் சமுதாயத்தினுடைய எல்லா பகுதியிலும் தங்களுடைய பங்களிப்பை செய்து இன்று வரை அந்தந்த சின்னங்கள் வந்து இருக்கின்றன. இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு மட்டும், தமிழ்நாட்டிலே வந்து எவ்வளவு பேருக்கு இவ்வளவும் தெரியும் அப்படின்றது தெரியல. இப்போ இந்தியா முழுவதும் இது வந்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விட்டது. அந்த வகையிலே பாரத பிரதமருடைய வருகை வந்து மிக முக்கியமான ஒரு வருகையாக கருதுறேன். இந்த விழா பத்தி பேசும்போதே ஒரு மாதிரி மகிழ்ச்சி கலந்து நீங்க பேசுறதை புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருந்தாலுமே கூட இது எல்லாத்துக்குமே மத்தியில எனக்கு இந்த ஒரு தருணம் வந்து மிகவும் உணர்வுபூர்வமா இருந்தது அப்படின்னு நீங்க தனித்து சொல்லக்கூடிய ஒரு தருணம், அது பிரதமர் வந்த நாளாக இருக்கலாம், இல்ல முன்னாடி விழா நடந்த மற்ற நிகழ்வுகள் ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக உணர்ந்த ஒரு தருணம் ஏதாவது இருக்கா இந்த விழாக்கள்ல? அதாவது பல விஷயங்களை சொல்லலாம். இதுல வந்து இந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்றது ரொம்ப கடினம். இருந்தாலும் அதுல இருந்து ஒரு இது எடுக்கணும் அப்படின்னா, ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலைகள் இங்கே எடுக்கப்படும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் அறிவித்தது வந்து மிக மிக வரவேற்க தகுந்தது. ராஜராஜ சோழனுக்காவது தஞ்சாவூர்ல ஒரு சிலை ஒன்று வைத்திருக்கிறார்கள். ராஜேந்திர சோழனை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த புடைப்பு சிற்பம் கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கே தவிர அவருடைய முழுமையான சிலை வந்து எங்கேயுமே இல்லை. ராஜராஜ சோழனுக்கு அவருடைய அதிகாரியான மூவேந்த வேளாண் செய்த அந்த சிலை இருந்து இப்போ அதை கொண்டு வந்து அங்க வச்சிருக்காங்க, அஹமதாபாத் மியூசியத்துல இருந்து எடுத்துட்டு வந்து. ஸோ அதெல்லாம் ராஜராஜ சோழனுக்கு இருக்கு. ராஜேந்திர சோழனை பொறுத்தவரை அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியா இருக்கும்போது இவ்வளவு பெரிய செயற்கரிய செயல்களை செய்த ஒரு வீரருக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிலை வைப்போம் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதை செயல்படுத்தும் போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக அதை நான் கருதுறேன். பார்க்கலாம் சார். சோழ பேரரசர்களுடைய வரலாறு வந்து தமிழ்நாடு தாண்டி பெருசா வெளில தெரியுதே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்ததா நீங்க முன்னாடியும் பகிர்ந்தீங்க, இப்பவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு அதை தீர்க்கிற அளவுக்கான ஒரு பெரிய விழாவா நடந்திருக்கு. ஸோ அதுல நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தான். நம்ம வேறொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமா வேற விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம் சார். நன்றி. நன்றி இந்த வாய்ப்புக்கு.